ஏடிஎம்கேவோட வலிமை குறைஞ்சிருச்சு, அதுல தலைவன் கரெக்டான ஸ்ட்ராங்கான தலைவன் இல்ல. ஒரு பெரிய ஊழலை சொல்லி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல. திமுக அரசு மிகப்பெரிய ஒரு ஊழல் செஞ்சு அது மக்கள் மத்தியில அம்பலப்பட்ட மாதிரி இது வரைக்கும் செய்தி இல்லை. அது வரைக்கும் திமுகவுக்கு வலிமை இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள்லாம் குப்பையில கிடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதனுடைய பின்னணி என்ன ஏதுன்றது இன்னும் வெளியே வரல. எடப்பாடி போற இடத்துல கூட்டம் போற இடத்துல ஆம்புலன்ஸ் போகுது, இன்னும் ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அமைச்சு கலைக்கிறாங்கன்னா அப்ப அங்க கூட்டம் சேர்ந்து தானே பொருள். இபிஎஸ் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழைனா டிடி கிட்ட நேர்காணல் கொடுத்துருந்தோம். கேள்வி எடுத்து பாருங்க, எவ்வளவு சில்லறத்தனமான கேள்வி எல்லாம் இருக்கும் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல ப்ரொபோஸ் பண்ணீங்களா? அவங்க காரணம் நான் இதுக்கு மேல பேச விரும்பவே இல்லை, எடப்பாடிக்கே விட்டுருவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எப்படி சொல்றதுன்னா, தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி, மக்களால் போற்றப்பட்ட கட்சி ஏடிஎம்கே. நிறைய பேர் சொன்னாங்க ஏடிஎம்கேவோட வலிமை குறைஞ்சிருச்சு, அதுல தலைவன் கரெக்டான ஸ்ட்ராங்கான தலைவன் இல்லை அப்படின்னு. இபிஎஸ் ஐயா இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஸோ அது பெருமளவுல பேசப்பட்டது. அதையும் தாண்டி எங்கே போனாலுமே ஏடிஎம்கேக்குன்னு ஒரு தனியான கூட்டம் இருக்கு சார். யார் வருவா அப்படின்னு கேட்டாலே ஏடிஎம்கே தான் வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இன்னும் கிராமங்கள்ல இன்னும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன் நிக்கிறாங்க. ஸோ உங்களோட இன்னைக்கு என்னுடைய அரசியல் பார்வையில நான் சொல்றேன்னா, இன்னைக்கு திமுக அரசு மீது ஒரு குறிப்பிட்ட சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்பெக்ட்ரம் வழக்கு மாதிரி, இல்லை கடந்த காலத்தில் கலைஞருடைய பழைய இன்னும் பின்னோக்கி போனோம்னா சர்க்காரியா கமிஷன் மாதிரி, இல்லை ஸ்பெக்ட்ரம் ஊழல் மாதிரி ஒரு பெரிய ஊழலை சொல்லி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. எல்லாம் அங்குன்னு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் விட ஒரு மாவட்ட அளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்போ உதாரணத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஏயு இருக்கட்டும், இப்போ லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், இந்த ஆணவ கொலை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு தவிர திமுக அரசு மிகப்பெரிய ஒரு ஊழல் செஞ்சு அது மக்கள் மத்தியில அம்பலப்பட்ட மாதிரி இது வரைக்கும் செய்தி இல்லை. அது வரைக்கும் திமுகவுக்கு வலிமை இருக்கு. ஒன்று, ஒரு பெரிய பிரதான பிரச்சனையை எடுத்து இதுல இந்த அரசு தோத்து போயிடுச்சுன்னு சொல்லி இவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளவே இல்லை. இப்ப இபிஎஸோட பிரச்சாரங்கள் எல்லாரும் கேட்டா திமுக அரசு பொதுவான ஒரு என்ன சொன்னா ஒரு அரசியல் எதிரியா தான் சொல்றாரு தவிர குறிப்பிட்ட இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா இவங்களும் ஊழல் கட்சி தான் அவங்களுக்கு தெரியும். கடந்த காலத்துல இவங்க ஆட்சியில ஊழல் நடந்திருக்குன்ட்டு. அப்போ ஊழலை பிரதானமா எடுத்து பேசுறதுக்கு ரெண்டு கட்சிக்குமே தகுதி இல்லை. தமிழ்நாட்டு மக்களை கிட்டத்தட்ட டைஜஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்க ஊழலுக்கு ஓகே, ஊழல் பண்ணிக்கலாம் நீங்கன்ற மாதிரி. ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஊழலுக்கு எதிராக வாக்களிக்கணும்னா ரெண்டு கட்சியுமே வாக்களிக்க கூடாது. ஆனாலும் இப்ப எடுக்கிறது சரி, வேற ஏதாவது பெரிய அஜெண்டா எடுத்து ஒரு எதிர்ப்பு அரசியலை காட்டுறதுதான் இல்லை. ஆனால் பொதுவா மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு அதிருப்தின்னு பாத்தீங்கன்னா அங்கொன்னுமா இங்கொன்னுமா இருக்கதான் செய்யுது. இப்ப இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள்லாம் குப்பையில கிடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதனுடைய பின்னணி என்ன ஏதுன்றது இன்னும் வெளியே வரல. யார் கொண்டு போய் அந்த மனுக்கள் அங்க போட்டாங்க, அது தண்ணிக்குள்ள கிடந்தது. அதான் அந்த மாதிரி அப்ப எங்க எப்படி போச்சு இன்னும் அது வரல. ஆனா இது எங்க நடந்தது? ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் நடந்தது. இந்தியா முழுவதும் நடந்ததுன்னா சாரி, இந்த தமிழ்நாடு முழுவதும் நடந்ததுன்னா இல்ல, ஒரு குறிப்பிட்ட திருப்புவனத்துல சிவகங்கை மாவட்டத்துல ஒரு இடத்துல நடந்திருக்கு. சோ அப்போ லாக்அப் டெத் எங்க நடந்திருக்கு? திருப்புவனத்துல நடந்திருக்கு. சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துல நடந்திருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் இதை ஒரு பிரதானமான ஒரு விஷயம், மாநிலம் முழுவதும் உழுக்கிற ஒரு விஷயம், மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அஜெண்டாவை எடுத்து திமுக அரசுக்கு எதிராக எடுத்து போராடுறாங்கன்னா இல்ல. சரி, நீங்க கேட்டதுக்கே வந்துடுறேன். சரி, இதெல்லாம் இல்லை சார், ஆனால் நீங்க சொன்ன மாதிரி கூட்டம் வருது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தேதிக்கு எப்படி இருந்தாலும் திமுக அரசு இல்லைன்னா மாற்று யாரு? அதிமுக தான் கண்டிப்பா. இப்போ திமுக அரசு ஒரு விஷயத்துல இவங்க கேட்டா ஒரு பெரிய அஜெண்டா எடுத்து திமுக வீழ்த்துற மாதிரியான அரசியல் போர்க்களமா மாறல, போராட்ட களமா மாறல. அங்க ஒண்ணு இங்க ஒன்றும் நடக்குது. அப்போ பேசுற சரி லாக்அப் டெத்தா, நான் லாக்அப் எங்க ஆட்சியில் உங்க ஆட்சியில் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆணவ கொலை எங்க ஆட்சியில் நடந்து உங்க ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு ஆயிடுது. ஸோ இப்படி என்னன்னாக்கா சமன்படுத்துற மாதிரியே சேர்ந்து நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி ஒரு பெரிய விஷயமா எடுத்து போராட்டம் போர்க்களமா மாறினா அது இல்லை.
இப்போ கூட்டம் எப்படி சேருது வந்து உண்மைதான். எடப்பாடி போகிற இடத்துல கூட்டம் போகுது, கூட்டம் போகிற இடத்துல ஆம்புலன்ஸை போகுதுன்னு ஒரு சர்ச்சையை ஓடிட்டு இருக்குது. சரிங்களா? அது ஆம்புலன்ஸ் நிஜமான வந்து ஆம்புலன்ஸா இல்லை வந்து இவங்க திட்டமிட்டு இவங்க வந்து கூட்டத்தை கலைக்கிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு செய்தால் கூட வந்து அப்போ கூட்டம் சேருதுன்னு பொருளாயிடுது. கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி கலைக்கிறாங்கன்னா அப்போ அங்கே கூட்டம் சேருது தானே பொருள். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கவர்ச்சியான தோற்றம் இல்லாத ஒரு சாதாரண மனிதராக தான் வந்து எடப்பாடி இருக்கிறாரு. ஜெயலலிதா கிட்ட இருக்கிற அந்த கரிஸ்மேட்டிக் கிடையாது, எந்த வந்து ஒப்பனைகளும் கிடையாது அவர்கிட்ட. இப்போ மு.க. ஸ்டாலின் எடுத்தீங்கன்னா அவர் சில ஒப்பனைகள் இருக்கு, இவருக்கு வந்து ஒப்பனைகள் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாற்று டிஎம்கேக்கு மாற்றுனா அது ஏடிஎம்கே. முக்கியமான ஒரு விஷயம் அம்மா உணவகம். அதுதான் இப்போ அதுதான் இங்க அதிமுக வந்து ஒரு வலிமையே என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல வந்து அதிமுக கொண்டு வந்த பல திட்டங்கள் வந்து இன்னைக்கும் வந்து அந்த திட்டங்கள் செயல்பட்டுட்டே இருக்கு. அது வந்து ஒரு பெருந்தன்மை கூட காரணம். அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருந்தன்மை கூட காரணமா எடுத்துக்க முடியும். ஏன்னா கடந்த காலத்துல பல விஷயங்கள் நம்ம ஸ்கூல் பேக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய 2 படமும், இந்த எடப்பாடி படமும் ஜெயலலிதா படமும் இருக்கணும், அதை அப்படியே இங்க வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னார். அதெல்லாம் வந்து பெருந்தன்மையான நடவடிக்கை மு.க. ஸ்டாலின் அவர்களது. ஆனால் இங்க வந்து திமுகவோட கூட்டணி வலிமையா இருக்கு. அதை கடந்து யாருன்னா அதிமுக கூட்டணி இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி கேட்டா வந்து விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம், அந்த விஜய் கூட்டம் வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமாவே இன்னும் இருக்கு. அது இன்னும் வந்து கன்வெர்ட் ஆகவே இல்லை, தொண்டரா வந்து கன்வெர்ட் ஆகலை. தொண்டரா கன்வெர்ட் ஆகிருந்தாங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால், மாவட்ட ரீதியாக வந்து ஒரு கட்டமைப்பு இருந்ததுன்னா அந்த ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு கூட்டத்துக்கு வரக்கூடியவர்கள் கூட இதை யாருமே கவனிக்கவே இல்லை. அது இருக்க வியூக அமைப்பாளரோட கவனிக்கவே இல்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துலேருந்து ஒரு வேனில் லாரியில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாரியிலையோ இல்லை வாகனத்தில் வராங்க, இல்லை டெம்போ டிராவலர்னாக்கா இந்த மாவட்டம் சொல்லி வரும். இப்போ விசிகாவர் வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்தை நீங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா எந்த இடத்துல இருந்து வராங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பேனர் கட்டியிருப்பாங்க. இங்கே எந்த பேனரும் கிடையாது, எல்லாமே இண்டிபெண்டாக வந்த மாதிரி தான் இருக்குது. மாவட்ட அளவில் இருந்து கட்டமைப்போடு வந்த கூட்டமே இல்லை விஜய் இது. அப்போது இன்னைக்கு ஸ்ட்ரக்சர், கட்சியோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. மற்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய கட்சிகளுக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விஜய்க்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மாவட்ட கட்டமைப்புன்றதே கிடையாது. மாவட்ட செயலாளர் இருப்பார், ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை ஒன்றியம், எத்தனை வந்து வட்டம், இவங்கெல்லாம் வந்து இவருக்கு பின்னாடிலாம் இருக்கிறாங்களான்னு கிடையாது. ஆக கட்டுப்பாடு இல்லை. முழுக்க முழுக்க வந்து விஜய் பார்க்க வந்த கூட்டம். இல்லைன்னா வந்து ஏன் தள்ளிக்கிட்டு மேலே ஏறுறான், ரேம்பில் ஏறுறான், அந்த ரேம்பில் ஏறாமல் இருக்குது நீங்கள் ஏன் கிரீஸை தடவுறீங்க? கிரீஸுக்கு பதில் அங்கே மாவட்ட செயலர் தான் நிற்கணும். அப்போ இங்கே கட்டுப்பாடு இல்லை. நீங்கள் 19 வந்து நீங்கள் சொல்லலாம், நான் வீட்டுக்குள்ளே இருந்து நான் வரேன், நான் வீட்டுக்குள்ளே ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 6 மாதம் முன்னாடி ஒருத்தட்ட கேட்குறேன், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க. இப்போ அவங்கள கேட்குறேன், இல்லை நான் வந்து திமுகவுக்கு தான் போடுவேன், இல்லைனா வந்து அதிமுக, நான் விஜய்க்கு போடல. விஜய் நான் நடிக்கவே நடிக்கலாமே, ஏன் வந்து அவர் வந்து அரசியலுக்கெல்லாம் வராது, அவருக்கு செட் ஆகலை? யார் சொல்கிறது? ஒரு இளம் பெண் வாக்காளர் சொல்கிறாங்க, அவருக்கு அரசியலே செட் ஆகலை. புரியுதுங்களா? செட் ஆகலை, செட் பண்ணிக்கல. செட் பண்ணிக்கணும்லம்மா. நீங்கள் பெருந்தன்மையான மகளிர் அணி உங்ககிட்ட இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாம் தருதலைகளா இருக்கு. நம்ம பார்க்குறோம். ஒன்று சொல்லுது வந்து கேட்டால், என் வீட்டுக்காரோட எனக்கு பிடிக்கிறது வந்து விஜய் தான் பிடிக்கணும். பார்த்தோமா இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்களும் சரி, ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு போட்டு நேராக டாஸ்மாக் கடையில் போய் நிற்கிறான். நம்ம பார்க்குறோம்ல. இது வந்து மற்ற கட்சி நடக்கிறன்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம், எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் யாரு? நீங்கள் வந்து 2 பேருக்கு மாற்று அரசியல் தர வரக்கூடியவங்க. அப்போ உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் மரியாதை இருக்கணும்ல. கம்பத்து மேலே யாராவதுனா ஏறுறான், கொடி மேலே யாராவதுனா ஏறுறான், சேரை உடைக்காதனா உடைக்கிறான். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து கூடாதுன்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் செய்கிறான். அப்போ நீங்கள் ஓட்டு போடுங்கன்னா அவன் போட மாட்டான். கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? இப்போ ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே எங்கள் தலைவர் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம், நாங்கள் ஓட்டு மட்டும் போடணுமா, ஒன்றா மிஷின் ஒன்றா எடுத்து வீட்டுக்கு போகிறேன்னுவான். நீங்கள் ஒன்றா அதெல்லாம் நடக்கும் பாருங்க. என்ன நான் இன்னைக்கு எழுதி வச்சுக்க, நான் சொல்கிறது, ஏதாவது ஒரு பூத்தில் வந்து எங்கள் தலைவருடைய சின்னம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயர்லாம் பிடிங்கிட்டு அந்த இவிஎம் மிஷின் அக்கல் வச்சுன்னு போறானா இல்லையான்னு பாருங்க. இது நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு முட்டாள்களா இருக்கிறாங்க, பைத்தியக்காரனா இருக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் கிடையாதுமா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆகிட்டு தூங்கிடுவான். இதுதான் உண்மை. ஓட்டு போடுற அன்னைக்கு இங்கே நீங்கள் சாதாரண வந்து அப்பாவி தொண்டரில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் கருத்தியல் ரீதியாக அவனை மாஸ்டர் வேலை தான் நீங்கள் செய்யணும். அந்த 2 வருஷத்துல செய்யணும். அங்கே யாருக்குமே இல்லையே. இப்போ புஷியானது இப்போ விஜயை எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. கரெக்டா? அப்போ விஜயோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல செயல்படக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கணும். அடுத்த கட்டம் முதல் கட்ட நிர்வாகம் அந்த 20 பேருமே இயங்கணும்.
அதுல சில பேர் யாருன்னே தெரியல, பேரே இன்னைக்கு வரைக்கும் பேர் தெரியாது பல பேருக்கு, கட்சியில் இருக்க தொண்டனுக்கே தெரியாது. அப்படிதானே இப்போ இந்த ஒரே ஒரு டெஸ்ட் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலர் எத்தனை பேர், அந்த பேரை மொத்தமா படிக்க சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கலாம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்நேரம் ஒரு கட்சி தான் தெரியணும்ல. இத்தனை மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாவட்ட நிர்வாகிகள் பேரை சொல்லணும். நிர்வாகினா ஒரு மாவட்ட செயலர் பேரை மட்டும் சொல்ல சொல்லுங்க. விஜய்க்கு தெரியாது. 2 வருஷம் கட்சி நடத்துறீங்க, மாவட்ட செயலர் பேர் தெரியாது விஜய்க்கு. உண்மையான விஷயம் இல்ல. நீங்க ஒரு நேர்காணல வந்து உட்கார சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷத்துல நீங்க ஒரு நேர்காணல் கூட உங்களால கொடுக்க முடியல. பலவீனம் இல்லாது என்ன ஆயிடும்? உயிரா போயிடும். பக்கம் பக்கமா வசனம் பேசுறீங்க. சினிமாவில் ஒரு நேர்காணல வந்து நாச்சியார்கிட்டயோ இல்ல ஒரு மாதேஷ் கிட்டயோ ஒரு யூடியூப்ல நீங்க பெரிய மீடியாக்கெல்லாம் நீங்க போக வேணாம், நீங்க சாதாரண மீடியாக்களே எடுத்துங்களேன், ஒரு நேர்காணல் கொடுங்க. அப்ப அதுலயாவது சொல்லுங்க உங்க கட்சி கொள்கை என்ன, நீங்க என்னெல்லாம் கட்சிக்காக பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இதெல்லாம் அடிப்படை தேவை. நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்றேன். கட்சியோட நிர்வாகிகள் பேரே விஜய்க்கு தெரியாது. அதுல வந்து புஷியானதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாவட்ட செயலர் போனா பேரை தெரிஞ்சிருக்கலாம். அது கூட யோசிச்சு சொல்றாரு. அவரே தான் ஃபேக் பண்ணிட்டாருன்றாங்க. இப்போ பூத் கமிட்டி போடாமையே பூத் கமிட்டி போட்டதா கண்டவன் பேரை ஃபோன் நம்பரை வாங்கி கோயில்ல வந்து தெப்பக்குளத்துல அங்க இங்க நம்பர்களை வாங்கி ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களாம் நிர்வாகின்னு போட்டு விஜய் ஏமாத்தினாரு. வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதாண்டி நீங்க வெறும் மாநாடு கூட்டிட்டேன், மாநாடுக்கு ஜனங்க வந்துட்டாங்க, அதன் மூலமா நான் வந்து கட்சி வளர்ந்துச்சு சொல்லி விஜய், எனக்கு தெரிஞ்சு விஜய் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறார். ஓகே இல்ல சுத்தி இருக்கிறவங்க ஏமாத்த. தாடி பாலாஜி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் உண்மை. எந்த வார்த்தை ஏத்துக்கிறோமோ ஒரு வார்த்தை ஏற்று தாடி பாலாஜி சொல்ற மாதிரி கூட இருக்கவங்க இருந்து விஜய் முதல்ல காப்பாற்றணும். விஜய் நடிகனா வந்துட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒன்றும் நீங்க ஒன்றும் வந்து இதை ஒன்றும் உங்களுக்கு என்ன எந்த சித்தாந்தமும் இல்லை. நீங்க அரசியல்வாரோடைய நோக்கமும் என்னன்னு தெரியல. நீங்க முதலமைச்சர் ஆகணும் தான் உங்க நோக்கம்னு சொன்னா அந்த அளவுக்கு மக்கள் இழிச்சுவாங்க கிடையாது. அப்ப அடுத்து வந்து இபிஎஸ் தான் பவர். இபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டா இபிஎஸ் இந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழைனா டிடி கிட்ட வந்து நேர்காணல் கொடுத்தது தான். ஏன்னா ஒரு பெரிய அரசியல் ஆளுமை இருக்கிறாங்க. அந்த அரசியல் ஆளுமை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட கொடுக்கலாம். சில பேர் கூட கேட்கறாங்க, நீயான கோபி கிட்ட மட்டும் கொடுக்கலாமா? ஏய், நீயான கோபி யாருக்கு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு வெறும் இந்த விஜய் டிவி வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும். நீயான கோபியை நான் பிரிண்ட் மீடியா இருந்த காலத்திலிருந்து நான் பார்க்குறேன். அவ்வளோ துடிப்பான இளைஞர், கிட்டத்தட்ட அவங்களோட சேர்ந்து ஒரு 3-4 நபர்கள் வந்து பயணப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரு டிவியில் இருக்கிறாங்க, முக்கியமான நபராக இருக்காங்க. அதில் வந்து இவர் தம்பி கோபியே உண்டு. கோபி வந்து கமிஷனர் ஆஃபீஸில் எக்மோரில் இருக்கும்போது, இப்போ இருக்கிற வந்து கமிஷனர் ஆஃபீஸ் நான் சொல்ல எக்மோரில் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கும்போது அந்த கமிஷனர் ஆஃபீஸில் பல முறை வந்து சட்டம் நினைஞ்சிடும் வந்து தெரியும் நினைக்கிறேன். வேர்வை உடம்பு, அதாவது நீர் உடம்பு எளிதாக வந்து சட்டம் தொப்பையாயிரும். ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் வந்து வேறு அவ்வளோ சுட்டடிக்கிற வெயிலில் வந்து பைட் எடுப்பார். இன்னைக்கு நீங்கள் போய் பைட் எடுக்கிறீங்க, மாநாட்டில் போய் எடுக்கிறீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸில் வந்து பைட் எடுப்பாங்க. வரக்கூடியவங்க வந்து அங்கே பேசக்கூடியவங்க, அங்கே புகார் தர வராங்கல்ல, அந்த பைட் எடுப்பார். இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. இன்னைக்கு அவர் வந்து அவர் திறமையை நிரூபிச்சாரு. நீயான கோபின்னு ஆயிட்டார். பேரு நீயான கோபின்னு ஆயிடுச்சு. ஆனால் நீயான கோபிக்கு முன்னாடி வந்து நான் பார்த்த கோபி வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக பிரிண்ட் மீடியா காலத்தில் அவரு கோசல்ராம இன்னும் பிரிண்ட் மீடியாவில் ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து காத்திருப்பாங்க, பல மணி நேரம் காத்திருப்பாங்க. இதே மணி, ஒரு பத்திரிகையாளர் மணி இருக்கிறாருல, அவங்கெல்லாம் இப்போதான் டிஜிட்டல் மீடியாவில் பேசுகிறாங்க. அப்போல்லாம் வந்து பிரிண்ட் மீடியாவில் வந்து அங்கே வந்து கமிஷன் ஆஃபீஸில் வந்து செய்தி சேகரிக்கிறவங்க தான். அப்படி கோபி வந்து அப்போ கோபி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். கோபி வந்து ஏதோ ஆங்கர் கிடையாது, டிவி ஆங்கர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு அரசியல்ல ஒரு என்ன சொன்ன நல்ல புரிதல் உள்ளவங்களோட நீங்க வந்து நேர்காணல் கொடுப்பீங்களா? நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? உங்க மேடம் கையில தோசை சுட்டு கொடுத்தா உங்களுக்கு பிடிக்குமா இல்லை பிடிக்குமா? உங்களுக்கு வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நடிகன் கிட்ட பேசுறது. இப்போ புரியுதுங்களா? ஒரு ஒரு யாருக்கிட்ட எந்த நேர்காணல் நீங்க கொடுக்கணும்னு இருக்கு. போய் வந்து நீங்க எந்த சேனல்லாம் கொடுங்க சார், உங்களுக்கு நேர்காணல் பண்றவங்களுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? கண்டிப்பா. டிடி யாரு வந்து நேர்காணல் வந்து எடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. டிடி வந்து யாரு இல்லைன்னா விஜய் மாதிரி கூட எடுத்துக்கலாம். விஜய் கூட நடிகராக எடுக்க முடியும், அரசியல் தலைவராக வந்து எடுக்கக்கூடாது. தகுதி வேணும்ல நேர்காணல் பண்றது. எடப்பாடி வந்து நேர்காணல் கொடுக்கும்போது யாருக்கிட்ட நேர்காணல் இருக்காருன்னு டிடி கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க டிடியில கூட கொடுத்துடலாம். நான் சொல்றது தூர்தர்ஷன்ல சொல்றேன். இங்க டிடி கிட்ட கூட போய் கொடுக்கலாமா? நீங்க எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் வந்து ஒரு அடுத்த முதலமைச்சர் அவர் கிடையாது. கடந்த காலத்துல ஜெயலலிதா அவர்கள் யாருக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ எல்லாம் பாருங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடைக்கலையா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு? போய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிடி கிட்ட போய் கொடுக்குறீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? டிடியை நான் தவறா சொல்லமா? அவங்க வந்து ஒரு ஆங்கர், அவ்வளவுதான், ஒரு ஆங்கர்.
இதை தாண்டி வேற அவங்கள நான் எதுவும் சொல்றதுக்கு விரும்பல. ஆனால் எடப்பாடி குழு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேர்காணல் கூட்டம் ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட எல்லாம் கொடுக்கணும். எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே ஜாம்பவான்கள், இன்னும் இருக்கிறாங்களே. இதே தூர்தர்ஷனில் வந்து சாரி இதே மீடியாவில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே நேர்காணல் கொடுக்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய மதிப்பையும் தகுதியும் குறைக்கிறதுக்கு தான் பயன்படுமே தவிர வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புகழ் சேர்க்காது. கண்டிப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை, நீங்கள் அரசியல் ஆளுமை, இன்னைக்கு வந்து அடுத்து முதலமைச்சர் நீங்கள் தான்ன்ற அந்த டாக் ஓடிட்டு இருக்கும்போது டிடி கிட்ட போய் நான் வந்து அதுவும் கேள்வியை பாருங்க, கேள்வி எடுத்து பாருங்களேன், எவ்வளோ சில்லறத்தனமான கேள்வியெல்லாம் இருக்கும் பாருங்க. எவ்வளோ ஒரு ஆழமான அரசியலை உங்ககிட்ட கேட்கணும், எவ்வளோ விஷயங்களை உங்ககிட்ட இருந்து எடுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணீங்களா அவங்க எனக்கு கருமம். நான் இதுக்கு மேலே பேச விரும்பவே இல்லை. எடப்பாடிக்கே விட்டுருவோம். அந்த நன்றி சார். நன்றி.